ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி ஏன் பிறக்க வேண்டும்? துலாம் ராசியில் நீங்கள் எதுக்கு இந்த பிறவியில் துலாம் ராசியாக பிறந்திருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா துலாம் ராசியில் பிறந்துட்டேன்னு சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வருத்தப்படுவாங்க ஏன்டா அந்த ராசியில் பிறந்தோம்னு. ஸோ சந்தோஷப்படுறவங்களுக்கும் வருத்தப்படுறவங்களுக்கும் தகவலை சொல்கிறேன். துலாம் ராசியில் நீங்கள் பிறந்ததுக்கு என்ன காரணம், நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும், அதை பற்றியும் சொல்கிறேன். பிறப்பு காரணம் சொல்கிறேன், எதற்காக பிறந்தீர்கள் அதையும் சொல்கிறேன், என்ன கடனை தீர்க்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க அதையும் சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அதையும் சொல்கிறேன். சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களும் பொறுமையாக கேளுங்க. எந்த தகவலாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபில் போடுங்க. ஜாதகம் செக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அது முறைப்படி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி பார்த்து கொடுப்போம். ஓகே நேயர்களே, துலாம் ராசி சுக்கிரனுடைய மூலத்திரிவோண ஆட்சி வீடு. சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர், குருவை காட்டிலையும் ரொம்ப சுபத்துவமான கிரகம். வெள்ளி ரொம்ப ஒரு குளிர்ச்சிக்கு சொந்தக்கார கிரகம், ஒளி கிரகம், வெள்ளை கலர். சுக்கிரனாலே பியூர் ஒயிட், மில்க் ஒயிட், அப்படியே பளிச்சுன்னு இருப்பார், பார்க்க குளிர்ச்சி. ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் மூல திரிகோண ஆட்சி வீடு. மூல திரிகோண ஆட்சி வீடுனா என்னென்னா, ஆட்சி வீடை காட்டிலே அதிக பண்பு, முழு பவர் அவருக்கு இருக்கும். ஸோ சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ராசிநாதன். சார் துலாம் ராசியில் எதுக்கு சார் பறக்கணும் அப்படின்னா, துலாம்னாலே திராசு. திராசுனாலே என்ன, உன்னை அளக்கிறது, உன்னை வெயிட் போடுறதுக்கு. வெயிட்னா என்ன, நியாய தர்மம் நீதி நேர்மை, இதை கரெக்டாக அளந்து பார்க்குறதுக்கு. இப்போ தராசு மூலிமா தான் நம்ம அந்த காலத்தில் வெயிட் போடுவாங்க. இப்போ பலசர கடையிலலாம் கம்ப்யூட்டர் திராசு வந்துருச்சு. அப்போல்லாம் இந்திய இட திராசு போடுவாங்க. சரி, ஒரு பக்கம் கல் இருக்கும், இடக்கல் இருக்கும், மறுபக்கம் பொருள் இருக்கும். 1 கிலோ ஜீனி வாங்கணும்னா அப்படி கையில் அந்த திராசில் தான் அதை அளந்து போடுவாங்க. ஸோ திராசுங்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் மனிதனுடைய பாவம், ஒரு பக்கம் புண்ணியம். பாவம் புண்ணியம் எப்படி இருக்குது, ரெண்டையும் அளந்து பார்க்குறது தான் திராசு. காலபுருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம் நியாய திராசு, நீதி தேவதையுடைய கையில் இருக்கிறது. 7ஆம் இடம் இணக்கமான இடம். துலாம் ராசிக்காரங்க எதுக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா, இவங்க நியாயமான முறையில் எல்லாத்துக்கிட்டும் இணக்கமாக இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கிட்டும் இணக்கமாக இருந்து அவங்ககிட்ட உள்ள சரி தவறு, அதாவது அவங்க செய்கிற நல்ல காரியம் கெட்ட காரியம், இதை சரி செய்வாங்க. ஒரு பேலன்ஸாக இருப்பாங்க, ஒரு பாலமாக இருப்பாங்க. ஒரு 2 ஊருக்கு ஒரு பாலம் இருக்கும், இல்லைனா ஒரு ஆற்ற கடக்க ஒரு பாலம் இருக்கும். பாலங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாதை. பாலம் சொல்லுவாங்க, 2 பேருக்கு நட்பாக ஒரு பாலமாக இவர் இருக்கிறார் அப்படிம்பாங்க. அப்படி என்னென்னா, ஒரு 2 விதமான மனிதர்களுக்கு நடுவில் அவங்கள வேற்றுமை ஒற்றுமையை ஒன்று சேர்க்கறதுக்கு துலாம் ராசி பயன்படுது. சரி சார், இப்போ துலாம் ராசி ஏன் பிறக்கணும் அப்படின்னோம்னா, துலாம் ராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை சொல்லிட்டு நான் உங்களை அடுத்த தகவல் கொண்டு போகிறேன். அந்த கதை ஒரு புராண கதை தான், செவிவழி கதை தான், கர்ண பரம்பரை கதை தான். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் நியாயம் நீதி ரொம்ப அக்கிரமமாகி போச்சு. மகாபாரத போரே அதுக்காக தான் நடந்திருக்கு. மகாபாரத போர் நடக்கிற காரணமே அந்நேரம் நீதி சரியில்லை, அதர்மம் தலையெடுத்து ஆடிச்சு, ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் மகாபாரத போர் நடந்து கிருஷ்ண பரமாத்மா நிறைய பேர் அழித்து ஒரு சமநிலைப்படுத்தினார். அதுக்கு அங்கிட்டு இப்போ கலியுகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் 4 யுகம் இருக்குது. கிருதாயுகம், திரேதாயுகம், துபார யுகம், அடுத்து கலியுகம். சரியா, இப்படி 4 யுகம் இருக்குது. கலியுகம் இப்போ நடந்துகிட்ருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த யுகம் துபார யுகம். சரியா நேயர்களே, இப்படி 4 யுகம் இருக்குது. ரைட்டு, அந்த யுகத்துக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம், ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப நியாய நீதி நேர்மை இல்லை, அதர்மம் தலைவிக்குறிச்சு, சமநிலை இல்லை, பேலன்ஸ் இல்லை, அழுத்தவன் கை ஓங்கிருச்சு. இல்லாதவன் ரொம்ப சிரமப்பட்டான், நசுக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். அப்போ என்ன ஆனாங்கன்னா, மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதாவது மக்கள்லாம் அடிமையாகிட்டாங்க, சிரமப்பட்டாங்க. ஆளு வர்க்கத்துடைய அதிகாரம் அதிகமாகிருச்சு, கொடுங்கோலாட்சி அதிகமாகிருச்சு, ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணார்னா, யமதர்மன் தான் என்னென்னா நியாய நீதிப்படி இருக்கிறவர், நீதிமான். யமதர்மன் ஒரு நீதிபான், சனீஸ்வர பகவானுடைய தம்பி. சனீஸ்வர பகவானும் நீதிபான் தான், கர்மகாரகன். இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கள், அது பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அந்த யமதர்மன் என்ன பண்ணாருன்னா, யமதர்மனோட வேலை என்னென்னா, ஒரு இறந்த உயிரை அவர் உலகத்துக்கு போகும், உலகத்துக்கு போகும். அந்த யமதர்மராஜா என்ன பண்ணுவார்னா, இவன் என்ன செஞ்சுருக்கிறான், சித்திரகுப்தர்கிட்ட கேட்பார். இவனுடைய ஸ்டோரி என்னன்னு கேட்டால் அவர் சொல்லிடுவார். இவன் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், இவ்வளோ கெடுத்துருக்கிறான், இவ்வளோ நியாயம் பண்ணியிருக்கான், இவ்வளோ அதர்மம் பண்ணியிருக்கிறான், நல்லது கெட்டது இவ்வளோ பண்ணியிருக்கிறான், இவனுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு அவர் அந்த மனிதனுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவார். அவனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை சொல்லிடுவார். இவன் பூமியில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான், தன்னுடைய பிறப்பை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறான், இவனுக்கு நீங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படிம்பாரு. அவன் நல்லா இது பண்ணியிருந்தானா அவனுக்கு சொர்க்கம் கிடச்சிரும். சொர்க்கம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, சொர்க்கத்துக்கு இணையான சில இடங்கள் கிடைக்கும், அங்கே போய் அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். அவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறான், அந்த பாவத்தை கழிக்கணும்னா அது திருப்பி விட்டுரும், மறுபடியும் பூமிக்கே வந்துடும்.
பூமிக்கே வந்து ஒரு ராசியில் பிறக்கும். சரியா? ஒரு தாய்க்கு குழந்தையா பிறக்கும், ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும். அது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் துலாம் ராசி, விசாகம் 1, 2, 3 பிறந்தால் துலாம் ராசி, சித்திரை 3, 4 பிறந்தால் துலாம் ராசி. இதுதான். ஸோ மனிதன் வந்து செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிறவி பிறக்கிறான். மானிடனாக பிறக்கிறதுக்கு மாதவம் செய்ய வேண்டும். மானிடனான என்ன? மனிதனாக பிறக்கிறதுக்கு. மனிதனாக பிறக்கணும்னா மாதவம் செய்யணும். ஸோ மனிதனாக இப்போ இந்த பிறவியில் நம்ம பிறந்ததுக்கே போன பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த பிறவியில் நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களும் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆனால் போன பிறவியில் ஏதோ நியாயத்துக்கு உட்பட்டு அந்த யமதர்மராஜா மனசுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு சில காரியங்கள் பண்ணதுனால தான் இந்த பிறவியில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். போன பிறவியில் நம்ம பாவம் ரொம்ப பண்ணியிருந்தோம்னா இந்த பிறவியில் நம்ம மனிதனாக பிறந்திருக்க மாட்டோம், மற்ற விலங்குகளாக பிறந்திருப்போம். ஊர்வன, பாம்பு, எறும்பு, பல்லி, பூரா, இல்லைன்னா ஆடு, மாடு, கோழி, ஊர்வன, நடப்பவா, பறப்பனா, இப்படி ஒரு 5 அறிவு உள்ள ஜீவனாக பிறந்திருப்போம். சரியா? 5 அறிவு கீழே உள்ள ஜீவனாக பிறந்திருப்போம். மொத்தம் 6 அறிவு இருக்குது. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. மனிதனுக்கு தான் 6 அறிவு இருக்குது. அது கீழே உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் அறிவு குறைஞ்சிக்கிட்டே போகும். சரியா? கொசுக்கெலாம் வந்து அதெல்லாம் ஓரறிவு உள்ள ஜீவன் தான். அன்றையே தோன்றி அன்றையே இறந்து போயிடும் கொசு. அதுவும் ஒரு உயிர் தான். கொசுவும் ஒரு பிறப்பு தான். சரியா? அதுவும் ஒரு ஜீவன் தான். அதுக்கும் பாவ புண்ணியம் இருக்குது. மனுஷனோட ரத்தத்தை குடிக்கல, நேரடியாக ரத்தத்தை குடிக்குது. சரியா? மனுஷன் கூட செய்ய முடியாது. ஆட்டு ரத்தத்தை வேணால் சாப்பிடுவான் பொரிச்சு. ஆனால் கொசு வந்து நேரடியாக மனித ரத்தத்தை குடிச்சிட்டு வாழுது. ஸோ அது எவ்வளோ பெரிய இது பண்ணுது பாருங்கள், எவ்வளோ பெரிய அரக்கத்தனம் பண்ணுது பாருங்கள். ஸோ அதுவும் ஒரு பிறப்பு தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதன் இந்த பிறகு பிறக்கிறதுக்கே வந்து மானிடனை பிறப்பதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி அந்த மனிதன் பிறப்பதற்கு அந்த யமதர்மன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் நாட்டில் இப்போ ரொம்ப சமநிலை இல்லை, நீதி இல்லை, அதனால் இது சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சின்னமான திராசை கொடுக்குறாரு. யமதர்மனுடைய சின்னம் வந்து திராஸ். ஏன்னா அவர் எதுவுமே பண்ணி திராசை போட்டு தான் பார்ப்பார். எதுவுமே வந்து அவர் வந்து சமநிலை பார்த்து தான் போடுவார், அளந்து தான் பார்ப்பார். ஒரு மனிதனை பற்றி அளந்து பார்ப்பார். அளக்கிறது இவன் எப்படி அப்படின்னு அளந்து பார்த்து தான் அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பார். அவனுக்கு உண்டான தண்டனைன்னா என்ன? பாசிட்டிவாக நெகட்டிவாக, அவனுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கணுமா கெட்ட விதமாக பார்க்கணுமா, இப்படி சில தண்டனையை கொடுத்து அனுப்பிவிடுவார். அப்போ ஏற்பட்ட அந்த யமதர்மராஜன் அந்த திராசை வந்து என்ன பண்ணார்னா, ஒரு தேவதைகிட்ட கொடுத்துட்டாரு. யமதர்ம லோகத்தில் இருக்க ஒரு தேவதை, ஒரு நல்ல தேவதைகிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்து என்ன சொல்லிட்டாருன்னா, பூமியில் வந்து சில காரியங்களை வந்து நிவர்த்தி பண்ணணும், சில காரியங்களை வந்து சரி பண்ணணும். அப்படி பிறக்கிறவங்க சில பிறப்பில் பிறப்பாங்க, அவங்ககிட்ட இந்த திராசை கொடுத்துரு அப்படின்ட்டாரு. அதனால தான் அந்த திராசு தான் துலாம் ராசியாக இருக்குது. துலாம்னால என்னென்னா எடை போடுறதுன்னு அர்த்தம். சரியா? நேரில் துலாபாரம் அப்படிம்பாங்க. எடைக்கெடை பொருளை கொடுக்குறது தான் துலாபாரம். அந்த துலாமை வந்து அந்த தேவதைகிட்ட கொடுத்துட்டாரு. அந்த தேவதை வந்து அந்த துலாமை, அந்த திராசை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்காது. அதுக்குன்னு யார் அமைப்பு இருக்கோ அவங்ககிட்ட தான் கொடுக்கும். அந்த சித்திரை 3, 4, சுவாதி நட்சத்திரம், விசா 1, 2, 3 இந்த நட்சத்திர பாதத்தில் பிறக்கிறவங்க கையில் தான் அது கிடைக்கும். அவங்க தான் அதை வாங்கிட்டு இந்த துலாம் ராசியில் பிறக்கிறாங்க. இவங்க எதுக்கு பிறக்க வராங்கன்னா, போன பிரிவில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க, மற்றவங்களை காட்டிலையும் ஓரளவு வந்து இவங்க வந்து நியாயத்தின் பக்கம் இருந்திருப்பாங்க. நியாயத்திராசை வந்து இவங்க வந்து கையாண்டிருப்பாங்க. நியாயத்திராசனை என்ன? நியாயத்தின் பக்கம் இருந்து நல்லது செஞ்சுருப்பாங்க. தானும் மகிழ்ந்து பிறரே மகிழ்த்திருப்பாங்க. ஊராங்குடைய கெடுத்திருக்க மாட்டாங்க, மற்றவங்களை உதவி பண்ணியிருப்பாங்க, உபத்திரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்க மறுபடியும் துலாம் ராசியில் பிறப்பாங்க. இவங்க பிறந்து இந்த பிறவியில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிறவிலும் அதை வந்து அப்படியே கொண்டு போவாங்க. சரியா? இந்த பிறவியில் எப்படி சார் கொண்டு போவாங்க அப்படின்னா, இந்த பிறவியில் இவங்க சமநிலை மற்றும் நீதி, வாழ்க்கையில் அனைத்தையும் சமமாக நினைப்பாங்க. துலாம் ராசியில் இப்போ பிறந்தவங்க வாழ்க்கையில் அனைத்தையும் சமமாக நினைப்பாங்க, நேர்மையாகவும் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு நீதி வழங்கணும், ஈகை, இரக்கம், கருணை, காரணம் இவங்ககிட்ட குடியுண்டு இருக்கும். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இவங்க வந்து யதார்த்தமாக இருப்பாங்க, மற்றவங்க மேலே அன்பும் பாசமாக இருப்பாங்க. பாம்பு மாதிரி தான். பாம்பு நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அவசரம் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நல்ல பாம்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்மளை எதிர்த்து வரும், கொத்தும், விஷத்தை கொடுத்துரும். ஸோ அது மாதிரி தான் துலாம் ராசி நேர்கள் ரொம்ப நீதிக்கு இருப்பாங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவங்க வேறு முகத்தை காட்டுவாங்க. அது எல்லாத்துக்கும் உள்ளே தான். சரியா? அதனால் துலாம் ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே குட்ட குனியவும் மாட்டாங்க, குனிய கொட்டவும் மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து எப்பயுமே வந்து நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி சுக்கிரனோட அருள் இவங்களுக்கு இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறனால கலை, அதாவது ஒரு காரியத்தை கலையோடு செய்வாங்க. இப்போ யமதர்மன்னா வந்து அவர் வந்து என்னென்னா முரட்டுத்தனமாக இருப்பார். யமதர்ம ராஜானாலே எருமை தான், அவருடைய வாகனமே எருமை கடை தான். ஆனால் அவருடைய அந்த துலாம் சின்னத்தை வாங்கிட்டு வந்த இவர்கள் வந்து சுக்கிரன் வீட்டில் ஏன் பிறக்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்லணும்னா ஒரு மனிதனுக்கு அன்பு வேணும், நேசம் வேணும், பிரியம் வேணும், கலை உணர்வு இருக்கணும். அடாதடியாக போய் சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அடிதடியாக போய் சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க, அராஜகம் பண்ணி சொன்னால் கேட்க மாட்டாங்க. மக்களை வந்து அன்பால் திருத்தணும். அதுக்காகத்தான் இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வீடு கொடுத்துருக்காங்க. சுக்கிரனாலே கலை தான். சரியா? கலை, அன்பு, அமைதியான சூழல்.
பொதுவாக துலாம் ராசினியர்கள் இந்த 3க்குள்ளே சுற்றி வருவாங்க. நல்ல கலை வம்சம் கொண்டு இருப்பாங்க, தன்னை அலங்காரப்படுத்திக்கிடுவாங்க, நல்ல மேக்கப் போட்டுக்கிடுவாங்க, அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாங்க, அமைதியாகவும் இருப்பாங்க. இந்த கேரக்டர், இந்த அமைப்பு இருந்தால் தான் இவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட போய் சமநிலை பேண முடியும். மற்றவங்கக்கிட்ட போய் இவங்க வந்து சில காரியங்களை சொல்லி சமத்துவப்படுத்த முடியும். சமநிலைன்னா என்னென்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க போய் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவாங்க. மத்தியஸ்தராக இருப்பாங்க. ஊர்னா மத்தியஸ்தராக இருப்பாங்க. அடுத்து மேலே போட்டோம்னா மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பாங்க, நீதிபதியாக இருப்பாங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருப்பாங்க, ஒரு பிரச்சனையை தீர்க்கிற இடத்துல இருப்பாங்க. நல்லா சொல்லணும்னா நாட்டாமையாக இருப்பாங்க. நமக்கு நாட்டாமன்னா டக்குன்னு தெரியும். கிராமத்தில் நாட்டாமம்பாங்க. நாட்டாமங்க தான் பஞ்சாயத்து பிரச்சனைலாம் தீர்த்து விடுவார். அந்த இடத்துல இவங்க இருப்பாங்க. ஸோ துலாம் ராசியுடைய நோக்கம், பிறப்பின் நோக்கம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் மனித வாழ்க்கிற இடத்துல இவங்க வந்து சமநிலையை பேணி காக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். அதுக்காக தான் அவங்க கொண்டு வராங்க. திராசுனாலே பேலன்ஸ் தான். எடைக்கற்கள் ஒரு பக்கம் இருக்கும், பொருள் ஒரு பக்கம் இருக்கும். அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி பொருளை கொடுக்கணும். சரியா? இதுவும் குறையக்கூடாது, அதுவும் குறையக்கூடாது, துல்லியமாக இருக்கணும். அதைத்தான் கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த திராசை வந்து நீதி தேவதைகிட்ட கொடுத்துருக்குறாங்க. நீதி தேவதை எப்போயுமே அந்த திராசை வந்து ஒரு பக்கம் தள்ளாது. நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் இறங்கும் அந்த திராசு. அது மாதிரி தான் நியாயத்தை நிலைநாட்ட பிறந்தவர்கள் தான் துலாம் ராசினியர்கள். இவங்களோட பிறப்பின் ரகசியமே அதான். இதுக்காக தான் பிறந்திருக்கிறாங்க. சரியா நேர்களே? அதுபோக மனிதர்களிட ஒத்துமை, நல்லுறவு, இதை வளர்க்குறதுக்கு இவங்க வந்து ரொம்ப பாடுபடுவாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, எல்லாத்தையும் அணைச்சி போகணும், ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு மனதார நினைக்கிறவங்க துலாம் ராசினியர்கள். இவங்க பிறப்பின் நோக்கம் இதுவாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இப்போ வந்து துலாம் ராசி எதுக்கு பிறந்திருக்காங்கன்னு அதை சொல்லிட்டேன். சரி சார், இப்போ வந்து இவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அதை சொல்கிறேன். துலாம் ராசியில் பிறந்தாச்சு. இப்போ வந்து இவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருப்பாங்க, அதுக்கு அடுத்து எந்த லெவலுக்கு போவாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிறவியில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அதையும் நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். நிறைய சொல்லலாம், அதை போர் அடிக்கும். சரி, இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது, குட்டி கதைகள்லாம் நிறைய இருக்குது, அந்த கர்ண பரம்பரை கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்க வந்து இந்த பிறவியில் பிறந்துட்டாங்க, துலாம் ராசியில் பிறந்துட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னா தன்னை நல்லா நேரடியாக அடையாளப்படுத்திக்கிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, யாருக்காகவும் குறுக்கு வழியில் போக மாட்டாங்க, எதையுமே கரெக்டாக இருப்பாங்க. குறிப்பாக எதிர்த்தரப்பை கரெக்டாக வச்சுக்கிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக வச்சுக்கிடுவாங்க. இவங்களால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு நட்புணர்வோடு இருப்பாங்க, நல்ல பார்ட்னராக இருப்பாங்க, நல்ல ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. நண்பர்கள், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லாத்துக்கிட்டே இணங்கி போவாங்க. இவங்களை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. துலாம் ராசியை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னை மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி நடந்துக்கிறதுல கெட்டிக்காரங்க, தன்னையில் முன்னிலைப்படுத்திக்கிறவங்க. எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கும். சரியா? அதில் வந்து இவங்க கெட்டிக்காரன்னு இருப்பாங்க. அடுத்து குடும்பத்துக்கு வந்து இவங்க ஒரு பெரிய ஒரு இதாக இருப்பாங்க. பணம் சம்பாதிக்க விஷயத்தில் மெயினாக இருப்பாங்க. அது பணத்தை எப்படி சம்பாதிப்பாங்கன்னா, உத்தியோகத்துக்கு போய் நல்லா சம்பாதிப்பாங்க. உத்தியோகம் சம்பாதிக்கிறது கிடையாது இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல நல்லா இருப்பாங்க. குடும்பத்துக்காக கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஒரு அக்கறையாக இருப்பாங்க. குடும்பத்தை பராமரிக்கிறதுல ரொம்ப ஒரு ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஒரு கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இவங்க குடும்பமும் கொஞ்சம் பெரிய குடும்பமாக தான் இருக்கும். சரியா? துலாம் ராசியில் பிறந்தவங்க குடும்பத்துலேயும் மெம்பர்ஷிப் அதிகமாக இருப்பாங்க. அடுத்து தைரிய வீரிய காரியம் உங்களுக்கு நல்லா வரும். துணிவே துணைன்னு சொல்கிறது வந்து துலாம் ராசிக்கு தான். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, முன் வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க. துணிவே துணை, தைரியம், வீரியம், காரியம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா துலாம் ராசிக்காரங்களை வச்சுட்டு ஆரம்பித்தோம்னா மற்ற ராசிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ துலாம் ராசிக்காரங்க மற்ற ராசிக்கு வந்து நல்ல ஒரு கைடு கொடுப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களை வந்து நல்லா தூண்டி விடுவாங்க. மற்ற ராசிக்காரங்களோட சேர்ந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல என்கரேஜாக இருப்பாங்க, என்கேஜ் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாயுள்ளத்தோடு இருப்பாங்க. ஈகை கருணை காரியம் இருக்கும், தாயுள்ளத்தோடு இருப்பாங்க. குடும்ப உறவை பேணி காப்பாங்க. அந்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தை ஒரு கோயிலாக கொண்டு போகிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுவாங்க. பிறருடைய சுக துக்கங்களுக்கு பங்கெடுப்பாங்க. பிறருடைய விசராக இருப்பாங்க. பிறர் நலன் பேணியதில் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சொகுசு வாழ்க்கையை வாழ்வாங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பாங்க. தானும் நல்ல இடத்துல இருக்கணும், மற்றவங்களையும் நல்ல இடத்துக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சி மனதார நினச்சி அதுக்கு வேண்டிய காரியம் பண்ணுவாங்க. குடும்பத்தை பிரிய விட மாட்டாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் துலாம் ராசி நேயர்களோட குடும்பம் வந்து எப்போயுமே மெம்பர்ஷிப் அதிகமாக இருப்பாங்க. அடுத்து வந்து அதிர்ஷ்டத்தின் மேலே அந்தளவு நம்பிக்கை இருக்காது. அதிர்ஷ்டத்தை வந்து காரியத்தின் மூலமாக கொண்டு வருவாங்க. வெற்றி தான் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க. சில பேர் அதிர்ஷ்டம் சொல்லி சும்மா உட்காந்துருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. காரியம் பண்ணி சக்ஸஸ் ஆகி அதை வந்து அதிர்ஷ்டமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு. நல்லா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவாங்க. மற்றவங்க கடன் கொடுக்கறது, மற்றவங்க பிரச்சனையை தீர்த்து விடுறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது. சரியா? சில பேருக்கு சில காரியங்களை வந்து இயல்பாக வந்து செய்வாங்க. நல்லா உத்தியோகம் பண்ணுவாங்க. சரியா? உத்தியோகம் பண்ணுவாங்க. உத்தியோகத்தில் நல்ல அக்கறையாக இருப்பாங்க.
காரிய புள்ளியாக இருப்பாங்க. காரியத்தை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், ஒருங்கிணைப்பு நல்லாயிருக்கும், நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்லா கம்பெனி கொடுப்பாங்க, கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்லா கம்பெனியை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து தூரதேச அமைப்பு இவங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. வெளிநாடு வெளிமான உறவு நல்லா இருக்காது. அலைச்சல் திருச்செல்லாம் ரொம்ப பிடிக்காது. உட்கார்ந்த இடத்துல காரியத்தை சாதிப்பாங்க. ரொம்ப அங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சலாம் காரியத்தை சாதிக்க இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள், பிற விஷயத்தை தலையிடுறது, அங்கிட்டு அலைஞ்சு போகிறது, ஊர் கதையை பார்க்குறது, ஊருக்கு உழைக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப செட் ஆகாது. உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே செய்வாங்க. நல்லா சொன்னோம்னா நீதிபதி மாதிரி இருப்பாங்க. கோர்ட்டில் நீதிபதி இருப்பார், உயரமான இடத்துல உட்காந்துருப்பார். அவரை தேடிதான் எல்லாம் போவாங்க. ஊரில் நடக்கிற கேஸ் எல்லாம் அங்கே தான் போகும். சரியா? அரசியல் கேஸாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கேஸாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, வரதட்சணையாக இருந்தாலும் சரி, கஞ்சா கேஸாக இருந்தாலும் சரி, சாரையா கேஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே கோர்ட்டில் அந்த நீதிபதி கிட்ட தான் போகும். அது ஒரு 4-5 நீதிபதி இருப்பார். சரியா? மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருப்பார், பிரின்சிபல் கோர்ட்டு ஒன்று இருக்கும், ஹை கோர்ட்டு ஒன்று இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நீதிபதி இருப்பார். அது மாதிரி இவங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து தீர்க்கிற இடத்துல இருப்பாங்க. அது சரியாகவும் கொண்டு போவாங்க, அதை தீர்த்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து தான தர்மம் நல்லா பண்ணுவாங்க. தான தர்மம் பண்ணுறதுக்கு இந்த பிறவியில் இவங்களுக்கு நல்லா இறைவன் அனுக்கிரத்தை கொடுத்துருக்காரு. கோயில் குலத்தை கொண்டாடுவாங்க, கோயில் குலத்துக்கு போவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க. கோயில் குலம் சாமி கும்பிட்றத காட்டிலையும் புது காரியம் நல்லா பண்ணுவாங்க. ஒரு திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சாமி கும்பிட்றது, சாமிக்கு செய்கிறத காட்டிலையும் அங்கே வந்து இருக்க மக்கள் இருக்காங்கள்ல, திருவிழா கூட ஜனங்களுக்கு சில காரியங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறது, தண்ணீர் பந்தல் கொடுக்குறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுறது, மக்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுறதுல துலாம் ராசினியர்கள் இந்த பிறவியில் சிறந்தவராக இருப்பாங்க. அதாவது அடிப்படை தேவை, தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, ஒரு வெகுஜன தொடர்பில் தன்னை நல்லா ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக பண்டிகை திருவிழா கொண்டாட்டத்தில் வந்து இது மாதிரி காரியம் பண்ணுவாங்க. ஒருத்தர் கோயிலுக்கு போகிறான், கொஞ்சம் நேரம் சாமி கும்பிடுவான், மதியம் ஆயிடுச்சு அவனுக்கு பசிக்கும், யாராக இருந்தாலும் பசிக்கும். அந்த பசியை போக்குறதுக்கு துலாம் ராசிக்காரங்க ரெடியாக இருப்பாங்க. சட்டி நிறைய செஞ்சு கொண்டு அங்கே வந்து கோயிலுக்கு முன்னாடி இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் சாமி கும்பிடு அது செய்யணும் இவங்களுக்கு அந்தளவு இருக்காது. அந்த பொது தொண்டு, அந்த ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, பக்தர்களுக்கு உதவுறது, அவங்களுக்கு எதனாச்சும் சாப்பாடு கொடுக்குறது, அன்னதானம் பண்ணுறது, அவங்களுக்கு தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்க மயக்கத்தை போக்குறது, பசியை போக்குறது, இந்த மாதிரி காரியம் வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா செய்வாங்க. அடுத்து வந்து காரியம் நல்லாயிருக்கும். தொழில், காரியம், வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க. பூஜை அதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? நல்லா பண்ணுவாங்க. காரியம் பண்ணுறதுக்கே பிறந்தவர்கள். வியாபாரியாக இருக்கிறதுக்கு துலாம் ராசி யார் பீட் பண்ண முடியாது. துலாம் ராசி வியாபாரியை யாரும் ஏமாற்ற முடியாது. வியாபாரத்தில் ரொம்ப கெட்டக்காரனாக இருப்பாங்க. கணக்கு வழக்கு நெளிவு சுழுவு எல்லாம் பண்ணி தொழிலில் வந்து நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. அது மாதிரி லாபத்தையும் நல்ல நோக்கமாக கொண்டு போவாங்க. லாபம் தெய்வத்துக்கு பயந்து லாபத்தை சம்பாதிப்பாங்க. ப்ராஃபிட் பெனிஃபிட் எதாக இருந்தாலுமே தெய்வத்துக்கு பயந்து கடவுள் மேலே பாரத்தப்பட்டதோ ஒரு காரியத்தை செய்வாங்க. தெய்வத்துக்கு பணிஞ்சு சில காரியத்தை செய்வாங்க. மூத்த சகோதரனுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. முன்னாள் பிறந்தவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. நல்ல ஒரு கைடாக இருப்பாங்க. ஸோ துலாம் ராசி வந்து எப்பயுமே வந்து ஒரு கைடன்ஸ் உள்ள ராசி, லாபமான ராசி, பிறருக்கு லாபத்தை உண்டாக்குற ராசி. துலாம் ராசிக்காரங்க ஒரு ராசிக்கிட்ட இருக்காங்க வச்சுக்கோங்களேன், இந்த ராசிக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேன், துலாம் மகரம் நல்ல ஒரு கம்பெனி கொடுக்கும். துலாம் மகரம், துலாம் கடகம், சரியா, துலாம் மேசம், துலாம் கும்பம், துலாம் மிதுனம், சரியா நேர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுக்குற ராசி. அடுத்து வந்து இவங்க வந்து அயன சயன போகம் அந்தளவுக்கு இருக்காது. நல்லா தூங்கணும் வைக்கணும் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த தூரதேசம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஓரளவு இருக்கிற இடத்துலையே இருந்துருவாங்க. அந்த ராஜாவை வருவேன் அப்படின்ட்டே இருப்பாங்க. சரியா? அலைஞ்சு திரிஞ்செல்லாம் பேரெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. உட்காந்த இடத்துல உலகத்தை ஆளுவாங்க. உட்காந்த இடத்துல உலகத்தை அளப்பாங்க. அளக்கிறது, அடுத்து ஆள்றது, ரெண்டுமே உங்களுக்கு கைவந்த கலை. ஆளில் எடை போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால் திராசு எடை தானே, திராசோடைய நோக்கமே எடை போடுறது தான். ஸோ ஆளுகளை பார்த்தோன்னே எடை போட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிடுவாங்க. இன்னாருக்கு செய்யணும், இன்னாருக்கு செய்யக்கூடாதுன்னு அப்படி முடிவு பண்ணுவாங்க. செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்கிறத சுருக்கமாக செய்வாங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிற மாதிரி இவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கரெக்டாகவும் இருப்பாங்க, கெட்டிக்காரனாகவும் இருப்பாங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் இந்த பிறவியில் துலாம் ராசியில் பிறந்தால் இவங்க வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ துலாம் ராசியை பற்றி நான் ஓரளவு சொல்லிட்டேன். ஏன் பிறக்கணும், அப்படியே பிறந்துட்டால் என்ன காரியத்தை செய்யறதுக்காக இவங்க பிறந்திருக்கிறாங்க, இந்த காரியத்தில் இப்போதைக்கு இவங்க சிறப்பாக செய்வாங்க. இந்த பிறவியில் இவங்களுக்கு தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, சரியா, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ, கேது திசையோ, சுக்கிர திசையோ, எந்த திசை நடந்தாலும் சரி அந்த தசாநாதனுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. துலாம் ராசிக்குன்னு உடன்படுகிற ராசிகளை நான் சொல்லிட்டேன். மேசம் வந்து நல்லா உடன்படுவாங்க, மிதுனம் நல்லா உடன்படுவாங்க, கடகமும் நல்லா உடன்படுவாங்க, சிம்மம் சுமாராக பரவாயில்ல, மோசம் இல்லை, கன்னி சூப்பர், கன்னி ராசி ஓரளவு நல்லா உடன்படுவாங்க. அதே மாதிரி தனுசு ஓரளவு மேட்சிங் ஆவாங்க, மகரம் சூப்பர், கும்பம் சூப்பர். இந்த ராசியில் சூப்பர் கிரேடில் வர ராசி மகரம், கும்பம், மேசம், மிதுனம், கடகம். இந்த 5 ராசி நேயர்களும்
துலாம் ராசிக்கு ரொம்ப வேண்டியவராக இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே நல்லா பழக்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்பிறவி நல்லாயிருக்கும். சரி, இப்பிறவியில் வந்து பொருளுக்குள்ளவனாக இருப்பாங்க. இந்த ராசியில் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, மற்ற ராசியை பற்றி நான் மற்ற வீடியோவில் சொல்கிறேன் நான். சரியா, இப்போ நல்லதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ துலாம் ராசி நேர்கள் இப்பிறவியில் பிறந்தாங்களாம் இந்த ராசிக்கிட்ட கோஆர்டினேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ராசிக்காரங்களை சுற்றி பக்கத்தில் வச்சுட்டாங்கன்னா இந்த பிறவி நல்லாயிருக்கும். இவங்க பிறப்பின் நோக்கம் பரிபூர்ணமாக ஃபுல்ஃபில் ஆகும். பிறப்பின் நோக்கம் வந்து பூரணத்துவமாகும். பிறப்பின் நோக்கம் வந்து நல்லபடியாக முடியும். சில பேர் நல்லா படிச்சிருப்பான், பரீட்சை அன்றைக்கி அவனுக்கு எழுத தெரியாது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், அந்த இன்டர்வியூவில் அவனால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது. நல்ல பேச்சாளராக இருப்பான், ஆனால் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. நிறைய பேச்சாளரை பாருங்கள், நல்லா பேசுவாங்க, ஆனால் அரசியல் பண்ண தெரியாது. அறிஞர் அண்ணா நல்லா பேசுவார், அரசியலும் பண்ணுவார். கலைஞர் கருணாநிதி நல்லா பேசுவார், அரசியலும் பண்ணுவார். மற்ற தலைவர்லாம் பாருங்கள், பேச மாட்டாங்க, ஆனால் அரசியல் பண்ணுவாங்க. சில பேர் பேசவும் மாட்டான், அரசியல் பண்ண மாட்டான், அப்படியே ஆள் இருக்காங்க. இப்போ அதுக்கு நான் சொல்ல வரல. ஏன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஏன்னா அரசியல்வாதினா பேசணும், மக்கள் மத்தியில் போய் அவனுடைய கருத்து போய் சேரணும். சேர்ந்தால் தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டால் தான் இவர் முதலமைச்சராக முடியும், முதலமைச்சர் ஆனால் தான் நாட்டை ஆள முடியும். ஸோ பேச்சுக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேருக்கு சிலதை செய்ய தெரியும், ஆனால் செய்ய தெரியாது. அப்படி இருக்கிற துலாம் ராசினியர்கள் சில விஷயங்கள் எனக்கு தெரியுதுங்க, ஆனால் என்னால் செயல்படுத்த முடியல, நடைமுறைக்கு சாத்தியமாக வர மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மகர, கும்பம், மேசம், கடகம், மிதுனம் இந்த 5 ராசி நேர்களுக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களால் நல்லா செயல்படுத்த முடியும். சரியா, அதுக்கு தான் இது சொல்ல வந்தேன், உதாரணம் சொன்னேன். சரியா நேர்களே, ஸோ இந்த 5 ராசி நேர்கள் தேடி பிடிச்சி அவங்கள சகவாசத்தை நல்லா வச்சுக்கோங்க. சரி, மிகச்சிறப்பாக இருக்கும். அது குறிப்பாக மகர ராசி நேர்கள் வந்து உங்களுக்கு நல்லா வில்வசராக இருப்பாங்க, உங்களை நல்லா பேணி காணுவாங்க, உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கும்பம் உங்களுக்கு லக்கான ஆளாக இருப்பாங்க. கும்பத்தை பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கத்தில் இருக்கா. மேசம் நல்ல பார்ட்னர், எங்கே போனாலும் கூட வருவாங்க, இணக்கமாக இருப்பாங்க. சரியா, 4 இட்லி கிடச்சாலும் 2 இட்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து மிதுனம் லக்கியாக இருப்பாங்க, நல்லா உங்களை ஆத்ம திருத்தமாக திருப்திப்படுத்துவாங்க. மிதுன ராசி ஆத்ம திருத்தமாக ஆசாபாசமாக இருப்பாங்க, உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு துன்பம்னா கண்ணீர் வடிப்பாங்க மிதுனம். அடுத்து கடகம் அப்படித்தான். கடகமும் ஒரு தாயுள்ளத்தோடு இருக்கும், நல்ல படை பார்த்துக்குறோம், செய்கிற கர்மம் காரியம் எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. சில பேர் ஆரம்பத்தில் வருவாங்க, கடைசியில் அவுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கடகம் அப்படி கிடையாது, துலாம் ராசி கடைசி வரைக்கும் கூட வரும். ஸோ இந்த 5 ராசி நேர்களுமே 5 விதமான பலன்களை கொடுப்பாங்க. 5மே நல்லாயிருக்கும். சரியா, ஒன்றுக்கொன்று மிஞ்சி இருக்கும். இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க, அவங்க ஒன்று செஞ்சால் இவங்க ஒன்று செய்வாங்க. ஆனால் செய்கிறதெல்லாம் நல்லாவே இருக்கும் மிதுன ராசிக்கு, துலாம் ராசிக்கு. ஸோ துலாம் ராசிக்கு பிறப்பின் நோக்கத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கணும்னா இந்த ராசி நேர்கள்கிட்ட இவங்க சகவாசம் வச்சுக்கணும், பழகிக்கணும், கை கடக்கமாக வச்சுக்கணும். ஓகே நேர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் லக்கணத்தை பற்றிலாம் சொல்லலை, ராசியை மட்டும் தான் மையப்படுத்திருக்கிறேன். லக்கணங்கிறது வேறு, தனி மனிதனுக்கு சொல்கிறது. நம்ம ராசியை வந்து பொதுவாக தான் சொல்கிறோம், அதனால் லக்கணத்தை பிரிக்கலை, ராசிக்கே சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். அதனால் துலாம் ராசி நேயர்கள் இந்த பிறப்பின் நீங்கள் பிறக்க என்ன காரணம், அதைத்தான் நான் இந்த இதில் தம்மையில் போடுவேன். நீங்கள் துலாம் ராசியில் பிறக்க என்ன காரணம், துலாம் ராசியை நீங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியம் இதுதான், இந்த பிறவியில் இப்படி தான் வாழணும், இவரோட சகவாசத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிறப்பின் நோக்கம் பரிபூர்ணமாக நிறைவடையும். அப்படித்தான் நான் தம்மையில் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா சார், நான் துலாம் ராசி மீன ராசிக்காரரை கட்டிக்கிட்டேன், இல்லைன்னா மீன ராசிக்காரோட பார்ட்னராக இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்க கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடை சொல்லுவேன். சரியா, அது மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எந்தெந்த இணக்கம் இருக்குது, அந்த மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, அட்வான்ஸ் என்ன, டிஸ்அட்வான்ஸ் என்ன, இதெல்லாம் சொன்னீங்கன்னா சொல்லிடுவேன். சரியா, ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுடைய நோக்கத்தை சொல்லியாச்சு, பிறப்பின் நோக்கத்தை சொல்லியாச்சு. வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர நேர்கள் இல்லாமல் இறைவன் அனுக்கிரத்தால் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.